பணியாரம் மாவு அரைச்சி பணியாரம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி வந்து இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு. இது 1 டம்ளர் பார்த்திங்கன்னா 200 கிராம். பச்சரிசி எவ்வளோ வெள்ளை வெளேர்னு இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இட்லி அரிசி வந்து ஒரு 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி. இட்லி அரிசி கொஞ்சம் பொன்னிறமாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள். அது வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கும். இட்லி அரிசி கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ இதில் வந்து உளுந்து ஒரு அரை டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது டம்ளர் வந்து 200 கிராம் அளவுக்கு உள்ள டம்ளர். உளுந்தையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கைப்பிடி வெந்தயம் ஒரு கையில் எடுத்து அப்படியே ஒரு கை அளவுக்கு போட்டாச்சு. இது நல்லா இப்போ ஊறணும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அதை வந்து புழிஞ்சு அலசி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது நல்லா ஊறட்டும் பாருங்கள். இதில் வந்து பச்சரிசி, இட்லி அரிசி, வெந்தயம், உளுந்து இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிடலாம். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் கழித்து இப்போ எடுத்து அரைச்சிக்கலாம். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இட்லி மாவை விட கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் பணியாரத்துக்கு நல்லாயிருக்கும் மாவு. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மாவு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கொரப்பாக இருந்துச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மாவை எடுத்துடலாம். எல்லா மாவையும் எடுத்துகிட்டு காட்டுறோம் பாருங்கள். இதில் வந்து நம்ம பணியாரம் இனிப்பு பணியாரமும் கார பணியாரமும் ஊற்றி பார்ப்போம் எப்படி வருதுன்றது. மாவு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்றைக்கி நாங்கள் கம்மியாக தான் செஞ்சுருந்தோம் மாவு. இப்போ இதில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கையை வச்சு பிசைஞ்சு வச்சுருங்க. எவ்வளோ அளவுக்கு நல்லா முடியுமோ அந்தளவுக்கு கையை யூஸ் பண்ணி பிசைஞ்சால் தான் கொஞ்சம் கரண்டியை விட கையில் நல்லா வரும். இப்போ இனிப்பு பணியாரம் ஊற்றுறதுக்கு பார்ப்போம். மாவு வந்து நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இனிப்பு பணியாரம் தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறோம். வெள்ளைக்கட்டியில் கொஞ்சமாக தண்ணி நாங்கள் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம். அதனால் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவை எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். மாவு நல்லா புளிப்பு வந்துருச்சு. இதில் வந்து இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். இல்லை ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வடிகட்டிடுவோம். அதில் வந்து இந்த ஏலக்காவோடதெல்லாம் வந்துடும். பணியாரம் ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ஆனால் வெள்ளைப்பாகில் நிறைய தண்ணி போயிட்டனால நாங்கள் மாவில் தண்ணி சேர்க்கலை. இந்த வெள்ளைப்பாகை ஊற்றினாலே அந்த மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ லைட்டாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இதை போட்டு வந்து மாவை நல்லா கிளறி எடுத்து வச்சுருங்க. லேசாக சால்ட் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை பாகு வந்து நல்லா வந்துருச்சு. அதை வந்து நம்ம பணியாரத்தில் சேர்த்துக்கலாம். கல்லை ஃபஸ்ட்டு வச்சிடலாம். நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே இப்போ மாவில் வந்து இதை சேர்த்துக்கலாம். வடிகட்டி இதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து வெள்ளத்தில் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா மாவில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் மாவில் சுத்தமாக தண்ணியே இப்போ சேர்க்கலை. பாருங்கள் வெள்ளத்தோட பாகுலேயே வந்து நிறைய தண்ணி ஆயிடுச்சு. நீங்கள் லேசாக வெள்ளைப்பாகு தண்ணி ஊற்றினாலே நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் கொஞ்சமாக தான் ஊற்றினோம். ஆனால் அது பார்த்தா கடைசியில் நிறைய வந்துருச்சு. உடனே வந்து கிளறி விட்டுருங்க. அப்புறம் அப்படியே இருந்துச்சுன்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். ஒரு சில இது நம்ம பாகை பொறுத்து தான். நம்ம மாவோட அளவுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வெல்லம் சேர்த்து பாகு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மாவை நல்லா ஃபுல்லாக கிளறி வச்சாச்சு. பணியாரத்துக்கு நல்லா கரெக்டான பாகு பதத்தில் இருக்குது. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கல் சூடாயிடுச்சு. இந்த டைமில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். சூடாகிறதுக்கு முன்னாடி ஊற்றினா நல்லாவே இருக்காது. ரொம்ப குழி ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஃபுல்லாக ஊற்றினா ரொம்ப வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குழிக்குள்ளே இருக்க மாதிரி ஊற்றிக்கோங்க. திருப்பி போடும்போது கொஞ்சம் ஒழுங்காக எங்களுக்கு வரல. இல்லைன்னா நல்லா பந்து போல் பணியாரம் வரும். எங்களுக்கு கொஞ்சம் அது வந்து இதாகிடுச்சு. மற்றபடி டேஸ்ட்டு உள்ளே வெந்தது எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து திருப்பி போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. எங்களுக்கு கரெக்டான ஒரு குச்சி அதுக்கு பணியார குச்சி கிடைக்காதனால எங்களுக்கு ஒழுங்காக வரல. கார பணியாரத்துக்கும் அதே மாதிரி தான். மாவு ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து உப்பு போட்டு வச்சு அதில் வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கேரட்டு அந்த மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெங்காயம், ஒரு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் பிச்சு போட்டிருக்கோம். இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். சிம்பிளாகவே இன்றைக்கி செஞ்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் இன்னும் கேரட்டு அந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வந்துருந்துச்சு. இங்கே பாருங்கள். இதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி சாம்பார் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் வேணால் உங்களுக்கு சட்னி அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மாவு அரைச்சி செஞ்சு பாருங்கள். பணியாரம் சூப்பராகவே இருக்கும்.